இன்னைக்கு திருக்குறளோட செகண்ட் குறள் படிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு குறள் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது திருக்குறள் படிக்கலாம். विद्योपार्जन भी भला क्या आएगा काम, श्रीपद पर सत्यांग्य के यदि नहीं क्या प्रणाम. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாமா? विद्योपार्जन भी भला क्या आएगा काम, श्रीपद पर सत्यांग्य के यदि ये नहीं क्या प्रणाम. ஒரு வேர்ட்ஸோட மீனிங்கை பார்த்துட்டு இந்த குறள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இதில் வித்யோபார்ஜன் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட கல்வியை தான் இது மீன் பண்ணுது. நம்ம படிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பலம் தான், ஆனால் அதனால் என்ன பயன்? நம்ம கடவுள்கிட்ட நம்மளை சரணடையாமல் இருந்தால். அதான் இதோட அர்த்தம். அப்போது வித்யோபார்ஜன் அப்படின்னா எஜுகேஷன், பலானா ஸ்ட்ரென்த்து. நம்ம எஜுகேஷன் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தான், ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. நம்ம கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைக்காமல் இருந்தால் நமக்கு லைஃப்பில் இந்த எஜுகேஷனை விட நமக்கு எதுவும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. கடவுள்கிட்ட நம்ம சரணடைவது தான் சிறந்தது அப்படிங்கிறது ரெண்டாவது குறளில் சொல்லியிருக்காங்க. அதான் அறிவை பெறுவது நல்லது தான், அதனால் பயன் ஏது? கடவுளின் திருவடியில் தன்னை வணங்கவில்லை என்றால். அதுதான் இந்த பொருள் தான் இந்த குறளோட அர்த்தம். இந்த வேர்ட்ஸோட மீனிங் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்ட்ஸோட மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த குறளை படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் படிங்க, ஈஸியாக இருக்கும். தன்யவாத்.